நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பல்லு எடுத்தோம் அப்படின்னா பல்லு கண்டிப்பா கட்டணுமா அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான காரணங்கள் நம்ம கட்டணுமா கட்டக்கூடாதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அது எப்படின்னா, நம்ம இப்போ பல்லு டாக்டர்கிட்ட நம்ம அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பல்லு வலி நம்ம பல்லு எடுக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லு ரொம்ப வீக் ஆகிட்டு ஆடுது, சுகர்னால டூத் வீக் ஆயிடுச்சு, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பல்லு ஏதாவது ரொம்ப உடஞ்சி போச்சு, சொத்தை ரொம்ப சொத்தையாகி டூத்தே அங்கே இல்லை, நமக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது மேலே நம்ம பில்டப் பண்ணி டூத் க்ரௌன் மாதிரி போட்டு நம்ம காப்பாத்துறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பா டூத் நம்ம எடுத்துதான் ஆகணும். அதோட சேர்த்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரி விஷயங்கள்னாலையும் பல்லு நம்ம ரொம்ப ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை உடஞ்சி போச்சிடும் அப்படிங்கிற கண்டிஷன்லையும் நம்ம டூத் எடுக்கணும். டூத் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டூத் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நம்ம எடுத்த இடத்துல டூத் நம்ம வைக்கணுமா அப்படின்னு பார்க்கணும். இது எப்படின்னா, கடைசி டூத் அதாவது விஸ்டம் டூத் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா விஸ்டம் டூத் நம்ம வைக்க தேவையில்லை. மீதி டூத் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த டூத் இருக்க வேண்டிய இடத்துல கேப்பா இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, மேல இருக்கிற நம்ம கீழே இருக்கிற டூத் நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா மேல இருக்கிற டூத் கீழே இறங்கி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இறங்கி வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேல இருக்கிற டூத் வீக் ஆயிடும். அதே இறங்கி வரும்போது பக்கத்துல இருக்கிற டூத்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேப் கொண்டு வரும். கேப் இருக்கும்போது அந்த இடத்துல சாதம் தங்கி பக்கத்துல இருக்கிற டூத்லயும் சொத்தையாயிரும், இந்த டூத்லயும் அந்த இறங்கி வர டூத்லயும் சொத்தையாகும். அப்படி ஆகும்போது அந்த டூத் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் கீழே வரும்போது டூத் வீக்கும் ஆகும். அப்புறம் பக்கத்துல இருக்கிற டூத் அதாவது நம்ம இப்போ கீழே இருக்கிற டூத் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இடையில இருக்கிற டூத் இருக்கிறோம்னா முன்னாடி இருக்கிற டூத்தும் பின்னாடி இருக்கிற டூத்தும் நகர்ந்து அதாவது டிப் ஃபிளாட்டா வர்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இல்லாம ஸ்லாண்டிங்கா நம்மளுக்கு அந்த டூத் வீக்கா இருக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா மீதி இருக்கிற டூத் இடையிலையும் நம்மளுக்கு கேப் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பைட் கரெக்டா ஒரே பிளேன்ல இல்லாம ஆல்ட்ரேஷன்ஸ் வரும். அப்படி ஆல்ட்ரேஷன்ஸ் வரும்போது மீதி இருக்கிற டூத் இருக்கிற டூத் எல்லாம் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராக் வர்றப்போ இல்ல உடஞ்சு விடுறப்போ அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதோட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேப் இருக்கிறதுனால இந்த கண்ணம் குழிவுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது ஏஜான ஃபீலிங் வர்றதுக்கு ஒரு டூத் நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அந்த கண்ணம் குழிவுகிறதுனால ஏஜான ஃபீலிங் கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம பேசும்போது உச்சரிப்பெல்லாம் கரெக்டா வராது. கரெக்டான உச்சரிப்போட நம்ம புரியுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியாது. நம்ம பேசும்போது என்னன்னா இருக்கிறவங்களுக்கு புரியாது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூத் நம்ம ரிமூவ் பண்ண இடத்துல கம்பல்சரி நம்ம வேற ஏதாவது ஒரு டூத் வைக்கணும். அதாவது வைக்கணும்னா எடுத்து மாட டைப்லையும் கூட வைக்கலாம். அதே சமயத்துல பக்கத்துல இருக்கிற டூத் நம்ம சப்போர்ட் பண்ணி நடுவில் இருக்கிற டூத் வைக்கலாம். இல்ல அப்படின்னா போன்ல ஸ்க்ரூ பண்ணி கூட நம்ம வைக்கலாம். அப்படி நம்ம அந்த இடத்துல வைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த போன் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஷ்ரிங்க் ஆகி அந்த இருக்கிற போன் நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த லாஸ் பக்கத்துல இருக்கிற டூத்தோட போன் லாஸும் சேர்ந்து நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டூத் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கம்பல்சரி நம்ம அந்த இடத்துல டூத் நம்ம வைக்கணும். நம்மளுக்கு ஒரு இடத்துல டூத் இல்லை அப்படின்னா மீதி இருக்கிற டூத்துக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் சான்ஸ் இருக்கு. அப்படி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது மீதி இருக்கிற டூத்து பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சைடு டூத் ரிமூவ் பண்றோம்னா அந்த சைடு நம்மளால மென்னு சாப்பிட முடியாதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த சைடு டூத் நார்மலா இருக்கோ அந்த சைடு நம்ம மென்னு சாப்பிட்றதுனால அந்த டூத் எடுத்த சைடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய அழுக்கு சேர்ந்துட்டு அந்த சைடு இருக்கிற எல்லா டூத்துமே நம்மளுக்கு வீக் ஆகிற சான்ஸ் இருக்கு. அதோட சேர்த்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜாயிண்ட் டிஎம்ஜே ஜாயிண்ட்னு சொல்லுவோம், டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாயில் இருக்கிற ஜாயிண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு இந்த டூத் லாஸ்னால. அதனால நம்ம டூத் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாம நம்ம நார்மலா சூ பண்ணி சாப்பிடவும் முடியும். பின்னாடி நம்ம டூத் எல்லாம் வீக் ஆகாம பத்திரமா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்.